இன்றைக்கி நம்ம பிகினர்ஸ் ட்ரேட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி நான் இது வரைக்கும் கற்றுக்கிட்டதுலே என்னன்ட்டு உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். நம்ம ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே ஃபஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 4 யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட் ஒன் ஃபைண்டிங் ட்ரெண்ட் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிடணும் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறதுக்கு. செகண்ட் ஒன் ட்ரா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். தேர்ட் ஒன்று இண்டிகேட்டரை செலக்ட் பண்ண போகிறோம். ஃபோர்த் ஒன் என்ட்ரி எக்ஸிட் எஸ்எல் எங்கன்ட்டு கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். இதை டைப் பண்ணுறதுன்னா டைப் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 4த்தையும் நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணோன்னா டெய்லி 1000 rupees ப்ராஃபிட் தான். ஸோ இப்போ நம்ம லைவ் மார்க்கெட்டில் இருக்கோம். சார்ட்டில் நம்ம சொன்ன கண்டிஷன்ஸ்லாம் இப்போ அப்ளை பண்ண போகிறோம். இப்போ ஆக்சுவலாக மார்க்கெட்டை ஒரு 15 minute டைம் ஃப்ரேமில் வச்சுப்போம். மார்க்கெட் இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா? மார்க்கெட் இப்போ எக்ஸாக்டாக ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு லோ. ஆக்சுவலாக இது இன்றைக்கியே நான் சேர்த்து வரைஞ்சிருக்கேன். பட் நம்ம ஓவராலாக மார்க்கெட் அப் ட்ரெண்டு இன்ட்ராடே 15 minutesலேயே தெரிஞ்சிடும் இன்ட்ராடே அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டான்ட்டு. ஸோ அதை வச்சு நான் ஆல்ரெடி ஹவ் டு ஃபைண்ட் ட்ரெண்டுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் அதையும் ஃபுல்லாக செக் பண்ணுங்கள், பாருங்கள். உங்களுக்கு இப்போ நான் வரைஞ்சது எப்படி டே ஹை லோ வச்சு எப்படி ட்ரெண்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு தெரியும். ஓகேங்களா? இப்போ ட்ரெண்ட் அப் ட்ரெண்டுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட்டில் ரொம்ப நாளாக இருக்கவங்க இப்போ என்ன பண்ணுவோம்? இப்போ இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான 15 minutes கேண்டில் 3 இருக்குது. ஸோ இங்கே வரைவோம். அதே மாதிரி நேற்று டே எண்டில் இந்த ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல இருந்திருக்கு. ஸோ இதை வரைவோம். ஸோ நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வரைய தெரிஞ்சதுன்னா நம்ம இதை வரைஞ்சிக்கலாம். பிகினர்ஸ் என்ன பண்ணலான்னா ஈஸியாக சொல்கிறேன் உங்களுக்காக. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இண்டிகேட்டர் செக்ஷன் போங்க, போயிட்டு பீவியட் அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு வந்துடுச்சா? இப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அதுவே ட்ரா பண்ணி கொடுத்துரும். இப்போ இங்கே நான் வரைஞ்சதை அதுவே இப்போ சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு இப்போ நான் இங்கே வரைஞ்சிருந்தேன்னா அதுவே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னு மார்க் பண்ணிடுச்சு. பீவியட்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுமே அந்த இடத்துல இருக்குது ஈக்குவலாக அப்படின்ட்டு. எதை உடைக்குதோ அதுக்கு அந்த சைடு தான் மார்க்கெட் போகணும் மீனிங். ஸோ இப்போ இன்ட்ராடேயில் ட்ரெண்டை கண்டுபிடிச்சிட்டோம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம வரைய வேணாம், இண்டிகேட்டர் வரைஞ்சிருச்சு. ஸோ இந்த இடம் பிவிஎட்டை நம்ம ப்ளூ கலரில் மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா பிவிஎட்ன்றது மேலேயும் போகலாம் கீழேயும் போகலாம். ஸோ அதை ப்ளூ கலரில் வச்சுட்டேன். இப்போ அதுக்கப்புறம் நம்ம ரெசிஸ்டன்ஸ் மற்ற எதையுமே நம்ம மாற்றணும்னு அவசியம் இல்லை. இல்லைன்னா கலர் சேஞ்ச் பண்ணோம் சார், எனக்கு புரியல மார்க்கெட் சார்ட்டை பார்க்கும்போது அப்படின்னா போயிட்டு சப்போர்ட் எல்லாத்துக்கும் க்ரீன் கலர் கொடுத்துருங்க. நான் ஒரு 2 மட்டும் கொடுக்குறேன். ரெசிஸ்டன்ஸ்க்கெலாம் ரெட் கலர் கொடுத்துருங்க. ஏன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபுல்லாக ரீச் ஆகாது ஒரே டேயில், அதனால தான் நான் 2 மட்டும் கொடுத்துருக்கேன். இப்போ இன்றைக்கி மார்க்கெட்டோட 27ஆம் தேதி, இன்றைக்கி மார்க்கெட் இங்கே தான் ஆரம்பிச்சிருக்கு இந்த இடத்துல. ஸோ மார்க்கெட் ஒரு லாங் க்ரீன் கேண்டில் ரெட் கேண்டில் வச்சுருக்கு. அதுக்கப்புறம் ஸோ இப்போ பீவியட்டில் இருக்கிறதால மார்க்கெட் மேலேயா கீழேயா நம்மளால் டிசைட் பண்ண முடியல. கீழே வந்திருக்கு, அடுத்து மேலே வந்திருக்கு. ஸோ இப்போ ஓவரால் அப் ட்ரெண்டு. ஆனால் இப்போ பீவியட்டில் இருக்கிறதால நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்து இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி ட்ரேடுக்காக வெயிட் பண்ண போகிறோம். ட்ரேடுக்காக வெயிட் பண்ணுறது தான் பிகினர்ஸ் பண்ணாத மிஸ்டேக். ஏன்னா நம்ம ட்ரேட் பண்ணும்போது காலையில் 9:15 ஆனோடனே ட்ரேட் பண்ணணும் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. ஆக்சுவலாக மார்க்கெட்டுக்குள்ளே பேஷன்ஸ் பொறுமையாக இருந்தால் சம்பாதிக்கலாம். இப்போ நான் இண்டிகேட்டர் செக்ஷனில் போயிட்டு இது செலக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், EMA 20, 50, 100 அப்படின்ட்டு டாக்டர் ஸ்வீட்ஸ்
9199 அவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ வந்து இந்த இண்டிகேட்டரில் போய்ட்டு நமக்கு தேவை இது 2050 ரெட்டு வந்து இப்போ 20, அதை நான் வந்து க்ரீனாக மாற்றிக்கிறேன். எல்லோ வந்து 50 மாற்றிக்கிறேன். நமக்கு வந்து 50 தேவையில்ல, 200 வந்து ப்ளூவாகவே இருக்கட்டும். இப்போ நான் வந்து ஓகே கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து இன்ட்ராடேயில் ட்ரேட் பண்ணும்போது 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து ட்ரேட் பண்ணும்போது எஸ்எல் அதிகமாக இருக்கும். ஸோ பிகினர்ஸ் என்ன பண்ணலாம், 3 மினிட்ஸ் ஆர் 1 மினிட்டில் ட்ரேட் பண்ணலாம். நான் 3 மினிட் வைக்கிறேன். இதை எடுத்துடுறேன். பிவிஎட் மட்டும் வரைஞ்சிருக்கேன். இப்போ இன்றைக்கி 27ஆம் தேதி மார்க்கெட் கரெக்டாக 20 இஎம்ஏவை 50 இஎம்ஏ கிராஸ் ஓவர் நடக்கணும். ஆக்சுவலாக இந்த இடம் பாருங்கள், க்ரீன் வந்து 20, ரெட் வந்து 50. ஸோ இந்த கிராஸ் ஓவர் நடக்கிற இடத்துலையே நம்ம ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணிடணும். ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டோன்னா நம்ம அடுத்து எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கே தான் ரெசிஸ்டன்ட் R1 இருக்குது, இந்த இடம் தான் R1 இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம டார்கெட்டாக வச்சுக்கலாம். என்ட்ரியை வந்து இங்கே போட்டுட்டு இஎம்ஐ கிராஸ் ஓவர் மேலே போட்டுட்டு இது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பிவிஎட் ரேஞ்ச் இல்லைனா அது கீழே எங்கே வந்து கேண்டில் முடிஞ்சிருக்கோ அது வரைக்கும் போடலாம். இப்போ இப்படி போடும்போது நமக்கு ரிஸ்க் ரிவார்டு 1:1.35 வருது. ஸோ நம்ம இன்னும் ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது டைம் ஃப்ரேம் வந்து 1 மினிட் வச்சுக்கலாம். 1 மினிட் வச்சுக்கிட்டு இப்போ இஎம்ஐ செக்ஷனில் 200 எடுத்துடுறேன். ரொம்ப இருந்தால் உங்களுக்கு புரியாது. இப்போ காலையில் 27 காலையில் பாருங்கள், ஒரு பெரிய ரெட் கேண்டில், அதுக்கப்புறம் மேலே அப் போயிட்டு திரும்பி கீழே வந்துட்டு கரெக்டாக ஒரு 950 போல் பாருங்கள். 3 மினிட்ஸில் வைக்கும்போது இங்கே காட்டுச்சா கிராஸ் ஓவர், இப்போ இங்கே கிராஸ் ஓவர் ஆகிருக்கு. ஸோ இங்கே கிராஸ் ஓவர் ஆன மூணே நம்ம என்ட்ரி எக்ஸிக்யூட் பண்ணிடணும் அக்ரெசிவாக. அப்போ தான் பாயிண்ட்ஸ் பிடிக்க முடியும். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இதுக்கு நேராக இங்கே வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பிவிஎட்டே நம்மளோட எக்ஸலுக்கு வச்சுருக்கலாம், எஸ்எலுக்கு வச்சிடலாம். சாரி, எக்ஸல்ன்ட்டு. இப்போ பாருங்கள், நம்ம ரிஸ்க்கும் ரிவார்டும் இப்போ மாறிடுச்சு. இப்போ 1:2.8 இருக்குது. ஆல்மோஸ்ட் 1:3. ₹1 ரிஸ்க் எடுத்தோன்னா ₹3 ரிவார்ட் நமக்கு. இன்றைக்கி காலையில் பேங்க் நிஃப்டியில் ஈஸியாக எடுத்துருக்கலாம். இப்போ இது எத்தனை பாயிண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாமா? இப்போ 5 to 800 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணுறேன். 800 கால். இப்போ நம்ம செலக்ட் பண்ண இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கிராஸ் ஓவர் இங்கேயே நடந்துருச்சு. இந்த இடம் தான் நம்ம செலக்ட் பண்ணது. 480லேருந்து 650 680 ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட். ஒரே ஒரு லாட்டை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணாலே 200 பாயிண்ட், 3000 ருபீஸ் ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். நமக்கு வந்து லோயஸ்ட் பாயிண்ட் எங்கே எவ்வளோ இருக்குது, 380க்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. ஒரு 80 ருபீஸ் வந்து நம்ம எஸ்எல் வச்சோன்னா 200 ருபீஸ் ப்ராஃபிட்டில் இருப்போம். ஸோ நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருந்தோன்னா ரிவார்ட் நம்ம கொடுக்க மார்க்கெட் தயங்காது. இப்போ இது அப் ட்ரெண்டில் வந்து இது இப்படி கொடுத்துருக்கோமா. இப்போ இன்றைக்கி மார்க்கெட் நல்ல வாலட்டாலிட்டி. ஸோ காலையில் 950க்கு ஆரம்பித்த ரேலி ஒரு 10 o'clock முடிஞ்சிருச்சு. திரும்பி இந்த இடத்துல வந்து இப்போ கிராஸ் ஓவர் நடந்திருக்கா. 20 இஎம்ஐ வந்து 50 இஎம்ஐவை கிராஸ் ஓவர் பண்ணுது. பட் நமக்கு வந்து கிராஸ் ஓவர் ஆகிற இடத்துல எக்ஸாக்டாக ட்ரேட் எடுக்க முடியாது. ஸோ கிராஸ் ஓவர் ஆனோடனே நம்ம இந்த டூலு பிவிஎட்டை நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். கிராஸ் ஓவர் ஆனோடனே ஃப்ராக்டல்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ கரெக்டாக இந்த ரெட் கலரில் இருக்கா, இந்த இடத்த பாருங்கள். கிராஸ் ஓவர் நடந்த பிறகு நான் மார்க் பண்ணுற ஹைலைட்டரு. இப்போ இங்கே ரெட், அந்த கேண்டில் மேலே ரெட் கலர் காட்டுதா.
அப்படி காட்டுற கேண்டில்ல இருந்து நம்ம ஷார்ட் பொசிஷன் எடுக்கணும். பிவிட் வரைக்கும் வைக்கணும், அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. எஸ்எல் எங்கே வைக்கலான்னா கிராஸ் ஓவர் நடந்த இடத்தாண்ட இருக்க கேண்டில், இந்த கேண்டிலாண்டு தான் கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. ஸோ இது வரைக்கும் எஸ்எல் வச்சுக்கலாம். இப்படி வச்சுருந்தோன்னா நம்ம வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் 5 to 800 880 780 வரைக்கும் பண்ணலாம். இன்னும் வெயிட் பண்ணால் போகலாம், பட் நமக்கு அது தேவையில்லை. பிவிஎட்டு ரெசிஸ்டன்ஸ் இது வரைக்கும் நம்ம ட்ரேட் பண்ணாலே போதும். திரும்பி இன்றைக்கே பார்த்தோன்னா 20 கிராஸ் ஓவர் ஆகுது. பட் ஆனால் கேண்டில்ஸ் 2050க்கு நடுவில் இருக்கிறதால நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. ட்ரேட் எடுக்காமல் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் இன்றைக்கி கிடைக்கல. இப்போ இன்னும் கிராஸ் ஓவர் வந்து கீழே நடக்கலை. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம அவசரப்பட்டு ட்ரேட் எடுக்கக்கூடாது. இப்போ இந்த கரெக்டாக 12:30 கேண்டில் பாருங்கள், கீழே வருது. பட் ஆனால் கிராஸ் ஓவர் வந்து 20 EMAக்கு இங்கே மேலே தான் நடந்திருக்கு. 12 o'clock பாருங்கள், கரெக்டாக இந்த இடத்துல ஒரு கிராஸ் ஓவர் நடந்திருக்கா. ஸோ நம்ம வந்து கிராஸ் ஓவர் நடந்த பிறகு எங்கே அப்சைடில் கிராஸ் ஓவர் நடந்தால் அப்சைட் ட்ரெண்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். பிலோ கீழே நடந்துச்சுன்னா கீழே ட்ரெண்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். ட்ரேடும் இதை பேஸ் பண்ணி எடுக்கணும். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் காலையில் மார்க்கெட் ஆரம்பித்தோன்னே 9:15 ஆரம்பிக்குதா, 9:40 45 50 வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு 9:50க்கு ஒரு ட்ரேட் போட்டிருப்போம். போட்டு அடுத்து என்ன பண்ணியிருப்போம், அப்படியே பொறுமையாக வெயிட் பண்ணியிருந்தோன்னா அது ஒரு 10 o'clock அந்த ட்ரேடு முடிஞ்சிருக்கும். அடுத்து ஒரு 1/4 hour 1/2 hour டீ சாப்பிட்ற மாதிரி ஏதாச்சும் வேலையை பார்த்துட்டு வந்தால் கரெக்டாக ஒரு 10:35க்கு அடுத்த என்ட்ரி எக்ஸிட் கிடச்சிது. ஸோ இன்றைக்கி ஒரு 3000 ரூபா ப்ராஃபிட். 1000 ரூபா தான் நம்ம மினிமம் எதிர்பார்க்கணும். உங்களுக்கு இன்றைக்கி வந்து நல்ல ட்ரெண்டிங் டே, நல்ல வாலட்டாலிட்டியாக இருக்குது. நல்லா அப் வச்சு இப்போ நல்லா டவுன் போயிருக்கு. இப்போ நேற்று பார்ப்போம். இன்றைக்கி சொல்லிட்டீங்க சார், ஆக்சுவலாக லைவ் மார்க்கெட் தான் பெஸ்ட்டு எக்ஸாம்பிள். இருந்தாலும் சரி உங்களுக்கு புரியறதுக்காக நான் நேற்று இதையும் எடுக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த பிவிஎட் எடுத்துருவோம். இப்போ ட்ரேடு முடிஞ்சோடனே இந்த ஃப்ராக்டல்ஸ் வந்து எடுத்துடணும். கிராஸ் ஓவர் ஆன பிறகு எங்கேருந்து என்ட்ரி எடுக்கிறோன்றதுக்காக தான் இந்த ஃப்ராக்டல்ஸ். இப்போ 27, இப்போ 26 வாங்க. 26ல் பிவிஎட் எங்கே வந்திருக்கு, இங்கே வந்திருக்கு. அடுத்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது. கலர் வந்து ரெட் வச்சுப்போம். சப்போர்ட்னா இங்கே வச்சுக்கலாம். இது S1 மேக்ஸிமம் S1 S2க்குள்ளேயே ட்ரேவோட ட்ரெண்டு முடியும். இப்போ 5 minutesல நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போது 26th அன்றைக்கி 1 minute சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ மார்க்கெட் ஆரம்பித்தோடனே ஒரு கிராஸ் ஓவர் இங்கே நடந்திருக்கு. ஒரு கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. நம்ம என்ட்ரி இங்கே எடுக்கிறோன்னு வச்சுக்கோம். நமக்கு என்ன ஆயிருக்கும், இந்த இடத்துல என்ட்ரி போடுவோம். லாங் வச்சுட்டோம், சாரி. இப்போ இந்த இடத்துல என்ட்ரியை நம்ம போடுவோம். போட்டு இந்த பிவிஎட் வைப்போம். எக்ஸல் வந்து அந்த ஸ்விங் லோ ஹை, அப் ட்ரெண்ட்னா ஸ்விங் லோ, டவுன் ட்ரெண்ட்னா ஸ்விங் ஹை. இப்போ இங்கே வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் டச்சே பண்ணல மார்க்கெட். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் போட்ட இடத்துல டச் பண்ணல. மேக்ஸிமம் நம்ம டார்கெட்டை போய் டச் பண்ணலன்னா 15 minutes வெயிட் பண்ணலாம். இந்த என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 15 minutesல டார்கெட் ரீச் ஆகிடும். அதுக்கு மேலே போச்சுன்னா ஆல்மோஸ்ட் டார்கெட் கிட்ட எங்கே நியர்பை ரவுண்ட் ஆஃபாக இருக்கோ, இப்போ 52,400 இங்கே ரவுண்ட் ஆஃபாக இருக்கா, அந்த இடத்துல நம்மளோட பொசிஷனை க்ளோஸ் பண்ணிக்கணும்.
அவ்வளோதான். பிவேட் வரைக்கும் போகணும், போகலை 15 நிமிஷம் இங்கேயே சுற்றிட்டுருக்கு அப்படின்னா பிவேட் வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்து மார்க்கெட் வாட்ச் பண்ணிகிட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கன்சால்டேஷன் 10:15 10:45 வரைக்கும் கன்சால்டேஷன் ஆகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஒரு கிராஸ் ஓவர் அப்சைட் நடக்குது. சார் எப்படி சார் கிராஸ் ஓவர் நடந்தோன்னு எடுத்த எஸ்எல் அடிக்குமேன்னு கேட்கலாம். கிராஸ் ஓவர் நடந்து ஒரு புல் பேக் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ கிராஸ் ஓவர் நடந்து இங்கே ஒரு புல் பேக் வந்திருக்கா, இந்த புல் பேக்கில் தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். இந்த புல் பேக்கில் போய்ட்டு லோ வந்து இதான் லோ, இந்த கன்சால்டேஷன் ஆன இடம் தான் லோ. டார்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் 1 வரைக்கும். இங்கே பாருங்கள், 11 மணிக்கு கரெக்டாக நம்ம ட்ரேடு 11 மணிக்கு ஒரு 3 நிமிஷத்துக்கு முன்னாடி ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. அடுத்து 11:15 வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். மார்க்கெட் மேலே மூவ் ஆகலை. அடுத்து ஒரு லெவல் 30 வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். மார்க்கெட் மூவ் ஆகாத போது நம்ம என்ன பண்ணணும், ஒரு சில வந்து ட்ரேடை வந்து அடுத்த 15 நிமிஷம் வெயிட் பண்ணுறோமா, கரெக்டாக 50 to 700 இங்கே எக்ஸிட் ஆகிடலாம். 1:1 அந்த ரேஞ்சிலேயே. ஏன்னா மார்க்கெட்டிங் இந்த இடத்துலையும் கன்சல்டேஷன் ஆகிருக்கு. இல்லை சார் எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது இந்த ஸ்ட்ராட்டஜி மேலே அப்படின்னும் போது 20 EMOவும் டவுன் சைட் கிராஸ் ஓவர் நடக்காதனால அடுத்து ஒரு 100 பாயிண்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவு ப்ராஃபிட் கிடைக்கும். மார்க்கெட் அன்றைக்கி ஃபுல்லாக பாருங்கள் மேலே தான் போயிருக்கு. இஎம்ஐ கிராஸ் ஓவரே நடக்கலை. அதுக்கு அடுத்து இங்கே கீழே நடந்தது அப்படியே மேலே தான் போயிருக்கு ஃபுல்லாக. அதுக்கப்புறம் ஒரு மணிக்கு போல் திரும்பி கன்சால்டேஷன் மோடுக்கு வந்துடுச்சு. மேக்ஸிமம் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு ஃபஸ்ட்டு எப்போ கிராஸ் ஓவர் நடக்குதோ அந்த இடத்துல ட்ரேட் எடுத்தாலே நமக்கு டெய்லி ஒரு டீசன்ட் ப்ராஃபிட் 1000 rupees 2000 rupees வந்துடும். இப்போ பேங்க் நிஃப்டிக்கு யூஸ் பண்ணுறதே அப்படியே கான்செப்ட் தான் நிஃப்டிக்கும் யூஸ் பண்ணணும். இப்போ நிஃப்டி இன்றைக்கி பாருங்கள், பேங்க் நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்கும். 945க்கு ஒரு கிராஸ் ஓவர் நடக்குது, ஆகிட்டு ஒரு புல் பேக் இங்கே வந்து கொடுத்தோம். நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே ஒரு லாங் பொசிஷன் ஆட் பண்ணுவோம். இஎம்ஐ கிராஸ் ஓவர் ஆகாத வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம். இந்த லோ தான் எஸ்எல். ஸோ கிராஸ் ஓவர் நடந்ததுக்கப்புறம் எஸ்எல் அடிக்கவே வாய்ப்பு இல்லை. இப்போ டார்கெட்டை ரீச் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து பார்த்தா இங்கே ஒரு கிராஸ் ஓவர். பட் ஆனால் கீழே மார்க்கெட் வர ட்ரை பண்ணாலும் மார்க்கெட் இப்போ வரைக்கும் சரி நம்ம டார்கெட்டை தாண்டி போயிட்டே இருக்கு. இன்றைக்கி அப் ட்ரெண்டு நல்ல 24,000 ரீச் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் இப்போ மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஸோ கைஸ், இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் என்கிட்ட கேளுங்க கமெண்ட்ஸில், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிக்னஸ்க்கு நான் கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.